இப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரா பக்ரா 121 சொல்றான், வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன வல அமத்தும் முஃமினத்துன் கைரும் மின் முஷ்ரிகத்தின் வலவ் அஅஜபத்கும். உங்களை கவர்ந்தாலும் அந்த பெண், முஷ்ரிகான பெண் உங்களை கவர்ந்தாலும் அடிமையான முஃமினான பெண் உங்களுக்கு சிறந்தவள். அதே போல ஆணை சொல்ற நேரத்துல முஷ்ரிகான அந்த ஆண் இஅஜாப், உங்களை கவர்ந்தாலும் அவனை விட ஒரு முஃமினான அடிமை ஆண் உங்களுக்கு என்ன சிறந்தவன் அல்லாஹ் தஆலா சொல்லிக்காட்டான். இதுல இஅஜாப், இஅஜாப்னா பார்த்து கவர்றதுதான். பார்த்ததன் மூலம் என்னது, உங்களை கவர்ந்து விட்டு மனசை ஈர்த்துட்டு அது நடந்தாலும் என்ற, அப்ப ஈர்ப்பு மிக முக்கியமானதுனால அல்லாஹ் அதுக்கு ஒரு முக்கியமான என்ன அழுத்தம் கொடுக்குறான். அது கவர்ந்தாலும் வேண்டாம், அது கவர்ந்தாலும் இல்லைன்னு எப்படி சொல்லிக்கணும், அவன் நல்லவனாக இருந்தாலும் அவன் ஒழுக்கமா அப்படியெல்லாம் சொல்ல, உன்னை கவர்ந்தாலும் இஅஜாப் ஏற்பட்டாலும் வேண்டாம். அப்ப அந்த இஅஜாப் ஏற்படுறது கண்டு கவர்றது என்றது இயற்கையான ஒரு நிகழ்வு என்பதை என்ன செய்யுது குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது. சூரா பக்ரா 121. அந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்காக ஒரு பெண் தன்னை அலங்கரித்துக் கொள்ளலும் மார்க்கத்துல உள்ள ஒரு அம்சம். தன்னை பேச வருகின்றவர் பார்த்து அவர் என்ன செய்யணும், அதை கவர்ந்து எடுக்கணும். கவர்ந்து எடுக்கணும் அப்படின்றதுக்கு பெண்களுடைய அஹ்காமு ஸீனத்துன் நிஸா, பெண்களுடைய அலங்காரம் என்ற ஒரு பகுதி இருக்குது. கவர் என்ற பேர்ல எம்பம் பண்ணி வச்சுக்கிறாங்க, மேக்கப் என்ற பேர்ல அப்படியே பூசி முழுகி ஒரு எத்தனை இந்த அளவுக்கு லேயர், அந்த அளவு லேயர்கள் சேர்ற அளவுக்குள்ள போட்டு அட்டிச்சு அந்த மாதிரி பண்றத மார்க்கத்துடைய சட்டங்கள் கொஞ்சம் ஒரு பகுதி என்ன செய்து இருக்குது. அழகுன்றது ஒரு இயல்பாக இயற்கையாக என்ன செய்யணும் இருக்கணும். சும்மா அந்த நேரத்துல பூசி மழுகி லேயர் ஏத்துறதுல இந்த அமைப்புல நடக்கக்கூடிய விஷயங்கள்ல மார்க்கத்துடைய சட்டம் என்ன, அதெல்லாம் என்னது இதுக்குள்ள வருமா, ஏமாற்றம் அப்படின்றதுக்குள்ள வருமா? ஏன்னா அடுத்த நாள் எல்லாம் கழுவிட்டு பார்த்தா அது ஆளை காண விளங்கிட்டா, நான் தவுக்க வைப்பட்டு சொல்ற லெவல்ல இருக்குது விளங்கிட்டா, அப்படியா ஃபுல் மேக்கப் போடவர ஆள் காணும். இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, ஆயிடக்கூடாது. அதனால அழகுபடுத்திக் கொள்ள அலங்கரித்தல் என்பது மார்க்கத்துல இருக்குது. நம்ம எங்கேயாவது அலங்காரம் அப்படி இப்படி இடத்த விமர்சிச்சோம் அப்படின்னா அது அளவுக்கு அதிகமானதை தான் நம்ம என்ன செய்யறோம், விமர்சிக்கிறோமே தவிர இயற்கையான அலங்காரங்கள் எதையுமே ஒரு அளவுக்கு மெருகூட்டி கொள்ற எதையுமே நம்ம இல்லை. இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி நம்ம சொன்னோம், அபுஸ்ஸனா பின் பஅகக் என்ற ஒரு நபித்தோழருடைய செய்தி நம்ம சொன்னோம். அதாவது சுபைஅ பின்துல் ஹாரிஸ் அந்த குழந்தை பிறந்திருது. அவங்க என்ன செய்யறாங்க, அதாவது தன்னை அலங்கரித்துக் கொள்கிற தஜம்மலத் லில் ஹுத்தாப், திருமணம் பேசி வருகின்றவர்களுக்கு தன்னை அலங்கரித்து கொண்டார்கள் அப்படின்னு வருது. அப்படின்னா மார்க்கத்துல இது அனுமதி, இது மக்கா வெற்றியுடைய டைம்ல நடக்கக்கூடிய ஒரு அம்சம் இது. அப்போ அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, அந்த காலப்பகுதியில் ஹிஜாப் எல்லாம் இறங்கிய பின்னால் உள்ள காலப்பகுதி. அப்போ அந்த ஹுத்தாப் திருமண பேச்சுவார்த்தைக்கு வருகின்றவர்களுக்கு, ஹாத்திபுக்குன்னு வரல, ஹுத்தாப் அப்படின்னா ஒருத்தர் வருவாரு, அவர் வேணாம் பண்ணுவார், இன்னொருத்தர் ஏற்றுக்கொள்வாரு, அவர் அப்படி என்ன நிலைமை இருக்கும். அந்த மாதிரி திருமண பேச்சுவார்த்தைக்கு வருகின்றவர்களுக்கு தன்னை அலங்கரித்துக் கொண்டார்கள் செய்தி என்ன செய்தி அதுல வருது. எனவே ஒரு மணப்பெண், ஒரு திருமண பேச்சுவார்த்தைக்கு உள்ள பெண், அவங்க ரெண்டு பேரும் பார்த்து கொள்வதும் அவர்களுக்கு ஒரு கவன ஈர்ப்பு நடப்பதும் மார்க்கத்துல உள்ள ஒன்றுதான். அந்த